பாராளுமன்ற தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்களையுமே இன்றைக்கு அவர் கொண்டு வர தயாராக இருக்கிறார். படித்தவர் என்பதால அவருக்கு இன்னைக்கு எல்லா லாங்குவேஜும் வரும். இங்கிலீஷ்ல பேசுவாரு, தமிழ்ல பேசுவாரு, ஹிந்தியில பேசுவாரு. நம்ம மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை இங்கேயே வாழ்ந்ததனால இங்க இருக்கின்ற ஒவ்வொரு குக்கிராமம் முதல் இன்னைக்கு இருக்கிற டவுன் வரைக்கும் அவருக்கு எல்லாமே தெரியும். 45 ஆண்டு காலமாக இந்த பகுதியிலேயே, தென்காசி பகுதியிலே வாழ்ந்தவர். உங்களுடைய என்ன தேவை இருக்கிறது என்பதை தெரிந்தவர். அதனால அண்ணன் நம்மளுடைய கிருஷ்ணசாமி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் சின்னத்துல 1வது நம்பர் பட்டிருக்கிறீங்க. எல்லாம் வாய்ப்பை தந்து மகத்தான வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். வெற்றியை தருவீர்களா? அண்ணன் கிருஷ்ணசாமியை வெற்றி பெற செய்வீர்களா? 1வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பை தருவீர்களா? மகத்தான வெற்றியை தருவீர்களா? உங்கள் குரலாக அவரை டெல்லியில் எதிரொலிக்க செய்வீர்களா? மகத்தான வெற்றியை சகோதரர்கள் தருவீர்களா? அவருடைய வெற்றி உங்களுடைய வெற்றி என்று கருதுவீர்களா? நிச்சயம் இந்த கூட்டத்தோட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மகத்தான வெற்றியை சகோதரர் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு நீங்கள் அனைவரும் தரணும் சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நமது வேட்பாளரின் பேர் என்ன? அவருடைய வெற்றி சின்னம் என்ன? எத்தனாவது நம்பர் பட்டன்? எப்ப நம்ம ஓட்டு போடணும்? எத்தனாம் தேதி நம்மளுக்கு ரிசல்ட்? அதனால மைண்ட்ல நல்லா வச்சுக்கங்க, மறந்துடக்கூடாது. உங்களுக்காக உழைக்க, தன்னுடைய சேவையை இன்னைக்கு கொண்டு வந்து மக்களுக்காக உழைக்க ஒரு சிறந்த வேட்பாளராக அண்ணன் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் 2 இலை சின்னத்துல அமோகமான வெற்றியை தாருங்கள். அண்ணன் எடப்பாடியார் சொல்றது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், 2 இலை சின்னத்திற்கு வாய்ப்பளிப்போம் என்று இந்த நேரத்தில் சொல்ற. எனவே தமிழக மக்களே, கேப்டனுக்கு இறுதி அஞ்சலியும் மலர் அஞ்சலியும் செலுத்திய என்பதை மக்களுக்கு நன்றி. அதனால கேப்டன் தெய்வமாக நம்ம கூட தான் இருக்கிறாரு, எங்கும் போகல, நம்மை கூட இருந்து நம்ம தலைவர் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார் என்று கூறி அண்ணன் கிருஷ்ணசுவாமி அவர்களுக்கு வெற்றி சின்னமாம் 2 இலை சின்னத்துல அமோகத்தை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு துளசி வாசமாகும் கூட்டணியில் இருக்கிற நம்ம வேட்பாளர் அப்படிதான். அதனால அனைவரும் முரசு 2 சின்னத்திற்கு வாய்ப்பை தந்து வெற்றியை தாருங்கள். அண்ணனை மகத்தான வெற்றி செய்யுங்கள் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். வெற்றி சின்னமும் 2 சின்னத்திற்கு 1வது நம்பர் பட்டனுக்கு வாய்ப்பு கொடுத்து மகத்தான வெற்றியை நீங்கள் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாக்காள பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்களை இருகரம் கூப்பி உங்களை வணங்கி வேண்டி கேட்டுக் கொள்கிறார்கள். சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் வெற்றிலைக்கு வாக்குகளை கேட்டு வந்து நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் புதிய தமிழக கட்சியினுடைய தலைவரும் வேட்பாளருமான டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நீங்கள் 2 இலை சின்னத்திலே வாக்களித்து அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்யுங்கள் என கேட்டு உங்கள் மத்தியிலே நம் கழகத்தின் பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வாக்காளர் பெருமக்களாகிய உங்களையெல்லாம் நேரிலே சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருமக்களை, நெசவாள பெருமக்களே, பட்டாசு தொழிற்சாலையினுடைய பொதுமக்களே, நீங்கள் மறவாமல் 2 இலை சின்னத்திலே வாக்களித்து மண்ணின் மைந்தனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் கூப்பிட்ட உங்களுக்கு ஓடோடி வந்து உழைக்கக்கூடிய நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி மாறு கேட்டு நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்னியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இந்த தென்காசி மக்களை நேரிலே சந்தித்து வந்து கொண்டிருக்கிறார். வாக்காளர் பெருமக்களை, பெரியவர்களை, தாய்மார்களை மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள். உங்களுடைய பொன்னான கண்ணான உங்களிலும் மேலான வாக்குகளை 2
சின்னத்திலே வாக்குகளை கேட்டு நம்முடைய தென்காசி நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி அவர்களுக்கு நீங்கள் மறக்காமல் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றியை தேடி தருமாறு கேட்டு